ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அதிமுலா சரி உங்கள் வாட்சில் வரேஞ்சி. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எதுவுமே இல்லை, நார்மலாக நம்ம ஃபோனில் என்ன சேஞ்சஸ் ஆகிருக்குது, என்ன பண்ணதுக்கு ஆசைப்படுறது பற்றி தான் வீடியோ போகிறதுக்கு முன்னால் இப்போ ஒரு விஷயம் நான் சாப்பிட்றதுக்கு போட்டிருக்கேன். அது என்னன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து புறாக்கு செங்கலுக்கு தான் போட்டிருக்கேன். எப்படி விருப்பப்பட்டு சாப்பிட இருப்பாங்க. இப்போ போட்டது எல்லாமே மேலே இருந்ததெல்லாம் சாப்பிட்டாங்க. இப்போ ஃபுல்லாக வந்து தூள் தான் இருக்குது. நம்ம வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா போடலாம். ஏன்னா சும்மா நான் கொஞ்சம் வந்து போட்டேன். அதுக்கப்புறமா யோசித்தேன், சரி வீடியோ பண்ணுவோம், அதுலேயே கொஞ்சம் போட்டு விடலாம் வீடியோவில் பார்ப்பீங்க இல்லையா, அதனால நான் செங்கல் வந்து ஆல்ரெடி வச்சு இங்கே வச்சுருக்கேன். இதை நம்ம புறாவுக்கு போட போகிறோம். நிறைய புறா வந்து இதை விருப்பப்பட்டு சாப்பிடும். இது சாப்பிட்றதா இல்லைன்னா அதுக்கு டைஜஷன், அந்த மோஷன் மூலயமா ஏதாச்சும் பூச்சி கிஞ்சி தான் வரத்துக்கு கொஞ்சம் வாய்ப்பு அதிகம். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எல்லாம் சாப்பிடுது பாருங்கள். நம்ம ஊரில் வந்து எல்லா புறாவும் சாப்பிடும், எந்த புறாவும் சாப்பிடலன்னு சொல்ல முடியாது. அந்த 2 புறாவும் சாப்பிட்டுட்டு உக்காந்துட்டு இருந்தது. ஆல்ரெடி நான் அந்த கிண்ணம் ஃபுல்லாக வச்சுட்டேன். அந்த கிண்ணம் ஃபுல்லாக காலி பண்ணிட்டாங்க. நான் வந்துட்டேன், சரி வீடியோ எடுக்கலான்னு நினச்சேன். சரி, அதனால தான் வீடியோ எடுத்துகிட்டு கீழே அதனால தான் போட்டேன். ஏன்னா நான் அந்த கிண்ணத்தில் தான் வைப்பேன். போன வீடியோவில் போட்டு அந்த கிரிஜல் விட பாய் குத்துதாங்க நிற்கிது. இந்த சக்கரை புறாவை பற்றி தெரியலன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் நம்ம ரீல்ஸ் வீடியோ ஏதாச்சும் பார்த்துருந்தீங்களா, இல்லை இன்ஸ்டாகிராமில் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. இந்த புறாவோட பேர் நோ நேம்னு வச்சுருக்கேன். ஏன்னா இது யாரோட குட்டி கண்டுபிடிக்கிறது ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ரொம்ப வாழுங்க இருக்கிறதுலே, அது அடிக்கிறதும் பயங்கரமாக வலிக்கும். நம்ம இந்த பேர் இங்கே வருது இல்லையா, ஜாக்கும் கிரிஜல், இதுக்கு பிறந்த விட தான் இருக்கு இந்த ஜாக். இந்த 2 லாஸ்ட்டாக இருக்கு இல்லையா, அந்த கிரிஜலும் ஜாக்கு, இதுக்கு பிறந்த விட தான். அது இப்போ நான் காமிச்சேன் இல்லையா. நம்மக்கிட்ட எப்பவுமே கம்மியான குவான்டிட்டி தான் புறா வைப்பேன். இதுக்கு முன்னாலே ரொம்ப கம்மியாக இருந்தது புறா. லாஸ்ட்டாக வந்து ஃப்ரெண்டு ஒரு 6 புறா கொடுத்தாரு. அவர் புறால் தான் நம்ம கூண்டை கொஞ்சம் அதிகமான புறா மாரி தெரியுது. இல்லைன்னா எப்போ நம்மக்கிட்ட புறா கம்மியாக தான் இருக்கும். அடுத்தது வந்து இந்த தண்ணி டப்பாலாம் கழுவணும். லாஸ்ட்டாக இது வந்து நம்மளுக்கு இன்னும் நம்ம பாய் பெரிமிட் பாய் கொடுத்தாரு. இது வந்து நான் இன்னும் இப்போ தான் யூஸ் பண்ணேன் ஃபஸ்ட் டைமு. இந்த தண்ணி ஃபுல்லாக காலி பண்ணிடுறாங்க. இதுலேயும் நான் தண்ணி வைப்பேன், இதுலேயும் தண்ணி வைப்பேன். இது வந்து 5 லிட்டரு, இது 2 லிட்டரு கிட்ட வரும். இந்த 2 தண்ணியும் அவங்க காலி பண்ணிடுறாங்க. ஏன்னா வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. 2 தண்ணியும் ஒரே நாளெலாம் காலி பண்ணல. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் நான் வருவேன் இங்கே. நான் எப்போவுமே வந்து வந்த உடனே கொஞ்சம் தீனி முதல்ல போட்டுருவேன். போட்டு இது சாப்பிட்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். இது சாப்பிட்டு முடிச்சிடுச்சுன்னா அதுக்கப்புறமா தண்ணி வச்சுட்டு அடுத்த செகண்ட் ரவுண்ட் போடுவேன். ஏன்னா சாப்பிட்ட உடனே கேப் விட்டு தண்ணி குடிக்கணும். இது போட்டு வச்சோடனே அவங்க சாப்பிட்டுன்னே இருப்பாங்க. அதுக்குள்ளே நான் இந்த டப்பாலாம் கழுவிட்டு தண்ணியை தந்தது கரெக்டாக இருக்கும். தீனி வச்சாச்சு, எல்லாம் புறா சாப்பிட்டுன்னு இருக்குது. ஆனால் 2 புறா மட்டும் செங்கல் சாப்பிட நிறுத்தாமல் சாப்பிட்டுன்னே இருக்காங்க. அவங்க இன்னும் பார்க்கல நினைக்கிறேன், பார்த்துட்டாங்க. இப்போ தீனி சாப்பிட வந்துட்டாங்க. அந்த கிச்சல் விடை மட்டும் இன்னும் வரல. இந்த கிச்சல் விடை வந்து நம்ம என்ன ஆசைப்பட்டுருக்கோன்னா, மேலாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்க எல்லாமே கிச்சல் ஃபீமேல் தான் இருக்குது. பாருங்கள், 1 2 3 4 ஃபீமேலுக்கு 4ம் கிச்சல் ஃபீமேல் தான், மேல் இல்லை. இந்த விடை வந்து மேலாக வந்தால் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். எல்லாத்துலேயும் மாற்றி மாற்றி ஃபேர் பண்ணி விடை எடுக்கலாம். நல்ல குவாலிட்டியாக விட நம்மளால் எடுக்க முடியும். இவங்க எல்லாருமே சாப்பிட்டுன்னே இருக்கட்டும். நான் அது வரைக்கும் போயிட்டு இந்த தண்ணி டப்பாலாம் கழுவி தண்ணி பிடிச்சின்னு வந்துடுறேன்.
வந்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா அடுத்தது நான் ஒரு விஷயம் பண்ணதுக்கு ஆசைப்பட்றேன். அது என்னன்னு சொல்லிட்டு நான் உங்கள் வீடியோ கடைசியில் சொல்கிறேன். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கண்டிப்பாக பண்ணணும். நம்ம பூரா எப்போவுமே தீனி சாப்பிடும்போது எப்போவுமே நான் மாடியில் வந்தாலே தீனி போட வரேன்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் ஸ்டாஃப் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனாலே அவங்களுக்கும் நான் தீனி போட்டுருவேன். இந்த ஒரு புறா மட்டும் கம்பல்சரி எப்போவுமே நான் வந்துடும். கரெக்டாக தீனி டப்பா வாங்கி நின்றுட்டே இருக்கும். தீனி போட்டதுன்னா சாப்பிட்டுனே இருக்கும். இவர் நம்ம வளர்க்காத நம்ம புறா ஆனால் கவர்மெண்ட் ஸ்டாஃப். உங்கள் பாஷையில் சொல்லணும்னா காட்டுப்புறா ஜங்கிலி, எங்கள் பாஷையில் சொல்லணும்னா கூண்டுக்குள்ளே தான் இருக்கேன். நான் என்ன அப்டேட் பண்ணலான்னு நினைக்கிறேன்னா, இந்த ஃபுல்லாக வந்து நம்ம கூண்டு செட்டப் பண்ணி 2017 பண்ணோம். 2017 இப்போது 2024 வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் ஆயிடுச்சு. 7 வருஷமாக வந்து நம்ம இது வரைக்கும் இந்த கூண்டில் வந்து எதுவுமே பெயிண்டிங் பண்ணலை. இந்த கூண்டு வச்சு இப்போ தான் இது என்ன ஒரு 6 மாதம் கூட ஆயிருக்காது இந்த செட்டப் புதுசாக நம்ம பண்ணி. நான் என்ன யோசிக்கிறேன்னா, இது ஃபுல்லாக வந்து ப்ளூ கலர் பெயிண்டிங் பண்ணலாம், ஸ்கை ப்ளூவா உள்ள அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா அதை பாருங்கள், பூரா வந்து எத்தனை முட்டை வச்சுருக்குது? 4 முட்டை வச்சுருக்குது. ஆச்சரியமாக இருக்குல்ல? அது எதுவுமே இல்லை. இங்கே நிற்கிறது இல்லையா அந்த போல் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபீமேல், அந்த ஃபீமேலும் இங்கே எதுவுமே தெரியாமல் இந்த கிரிஜலுக்கு பக்கத்தில் நிற்கிது பாருங்கள், செக்கர் ஃபீமேல். அந்த காசினுக்கும் அதுக்கும் பக்கத்தில் அந்த செக்கர் ஃபீமேல் தான் ரெண்டும் சேர்த்து இந்த 4 முட்டை வச்சுருக்காங்க. நார்மலாக இந்த புறாவை 4 முட்டை வைக்காது. நம்ம வளர்க்குற புறா மேக்ஸிமம் வந்து 2 முட்டை தான் வைக்கும். நான் வந்து 2 முட்டை தான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில். நீங்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து இதை பற்றி நான் பெயிண்டிங் பண்ணலாம் சொன்னேன், பண்ணலாமா வேணாலாமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றியும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோ வந்து இவ்வளோ தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye with birds lover NG. அப்புறமா நம்ம கொஸ்டின் கேட்டிருந்தோம் இன்ஸ்டாகிராம் நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. அதில் ஒருத்தர் மட்டும் கரெக்டாக பதில் சொல்லியிருக்காரு. நான் அதை இன்ஸ்டாகிராம்லேயே போஸ்ட் பண்ணிக்கிறேன். கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.